அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லஞ்ச் டைம்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன். எனக்கு வந்து ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயங்க, ஃபிளாஷ்பேக். அததான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அது ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து ஒரு 1 month முன்னாடி சராசரி மக்கள் மாதிரி வந்து இந்த கடையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனா 55 ரூபாய்க்கு பார்சல் கொடுக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்போ வந்து அப்பளமும் இல்ல, உங்களுக்கு பொரியலும் காலி ஆயிடுச்சு. அவங்க வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேமா, இருமான்னு சொல்லிட்டு எனக்கு மீன் வச்சு கொடுத்தாங்க. அந்த அக்காவோட மனசை பார்த்தோன்னே இந்த அக்காவோட கடையை பத்தி நான் கேட்க ஆரம்பிச்சேன். 15 வருஷமா இந்த அக்கா இதே இடத்துல கடை போட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. ஆனா மக்களுக்கு சேவை பண்ற விதமா 50 ரூபாய்க்கு சாப்பாடு, பார்சல்னா 5 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. இந்த கடையோட பேரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த கடைக்கு வந்து பேரே கிடையாதாங்க. அந்த அக்காவோட பேரு சத்யா. நான் உங்ககிட்டயே பர்மிஷன் கேட்டுட்டேன், சத்யா அக்கா கடைன்னு பெருசா யூடியூப்ல டைட்டில் போட்டுட்டாங்க அப்படின்னு. ஓகேவா, போட்டுக்க அப்படின்னாங்க. சோ நம்ம தாங்க இந்த பேரே வச்சிருக்கோம். கரெக்டா இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷன்ல இருந்து 100 மீட்டர்ஸ்ல நீங்க டுவர்ட்ஸ் மாதவரம் மில்க் காலனிக்கு போற வழியிலேயே அந்த அக்காவோட கடை இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்மா. உங்க பேரு? சத்யா. கடை எவ்வளவு நாளா போட்டிருக்கீங்கக்கா? நான் 15 வருஷமா போட்டு இருக்கேன். 15 வருஷமா போட்டிருக்கீங்க. மதியானம் லஞ்ச் டைம் என்ன டைம்ல இருந்து என்ன டைம்க்கு வந்தா லஞ்ச் கிடைக்கும்? 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். அப்படி சப்போஸ் 3 மணி இல்லைனாக்கா 4 மணி வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் ஓடலைன்னா 4 மணி வரைக்கும் இருக்கும். இது கரெக்டா லொகேஷன் எங்கக்கா வரும்? மாதவரம் ஜங்ஷன் வருவாங்க. மாதவரம் மூலக்கடைன்னு சொல்லுவாங்க. 15 வருஷமா கடை போடுறீங்கன்னு சொல்லிங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தா வீட்டுல இருந்தேன். ஆனா அப்பெல்லாம் பசங்க சின்ன பசங்களா இருந்தாங்க, அதனால வீட்லயே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆளே சம்பாரிச்சு வாடகைலாம் கட்ட முடியல. சரி நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், நம்ம வீட்டு பக்கத்துலயே போடலாம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துல தான் அப்ப போட ஆரம்பிச்சுதான். அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவரும் வேலைக்கு போறாரு. காலையில 7 மணிக்கு, நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சுக்குவேன். அவரு 7 மணிக்கு வந்துச்சாருன்னா கூட ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு. 9 மணி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு போயிட்டு பிறகு நான் ஒரு ஆளு பார்ப்பேன். அது சப்போஸ் சண்டே எல்லாம் ஆனாக்கா பசங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் 40 ரூபாய் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப விலைவாசி ஏறுவோம் சரின்ட்டு நான் 50 ரூபாய், சாப்பிட்றதுக்கு 50 ரூபாய், பாஸ்ல வந்து 55 ரூபாய். சைஸுக்கு தகுந்த மாதிரி மீன், முட்டை, கறி வந்து 50 ரூபாய். 10 ரூபாயில இருந்து 40 ரூபாய். 40 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கு. அதுக்கு மேல ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை. மீன் மட்டும் தான் கொஞ்சம் இறக்கும். மீது எல்லாமே அது அப்படி முட்டை 10 ரூபாய். முட்டை 10 ரூபாய். கடை பேருக்கா? பேர் இது வரைக்கும் கடை வைக்கல. இதுக்கப்புறம் ஆனா நான் தான் நடத்துறேன். அதனால சத்யா, என் பேர் சத்யா கடைன்னு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். சாப்பாடோட டேஸ்ட்ல எப்படி இருக்கும் அக்கா? சாப்பாடு செம்மையா இருக்கும். இந்த அளவுக்கு சாப்பாடு இந்த விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்குதுன்னா அதோட அப்பையில இருந்து வியாபாரம் பண்ணி இருக்குது, அது கொடுக்குது. அவ்வளவுதான். மீன் குழம்பு, சிக்கனு, ஏதோ எல்லா குழம்பும் கொடுக்கும். அவ்வளவுதான். மோர், ரசம், அப்பளம் எல்லாம் கொடுக்கும். விலை எப்படி கொடுக்குறாங்க? விலை எல்லாம் எப்படி இருக்கு? விலை கம்மி தான்மா. 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்க எவன் கொடுப்பான்? டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்குமா. ரெண்டு இதுவும் இல்ல, இந்த வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. எவ்வளவு நல்லா சாப்பிடுறீங்க? அங்க இங்க மூலக்கடைக்கு வேலைக்கு வந்தாக்கா அங்க வந்து சாப்பிடுவோம். வேற அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டோம். இந்த ஹோட்டல் அக்கா கடைலாம் நல்லா இருக்கு சாப்பாடு. எவ்வளவு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அக்கா? பார்சல் வாங்கினா 70 ரூபாமா, மீன் சாப்பாடு சேர்த்து. ஆனா கம்மியான ரேட் தான். மீனோட சாப்பிட்டா என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? 70 ரூபாமா. 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்குமா. வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டுல கூட கொஞ்சம் அப்படி முன்ன பண்ண இருக்கும். ஆனா இங்க நல்லா இருக்கும். ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இது வந்து கவலை மீன் குழம்பாம். கவலை மீன், கிழங்கா மீன் ரெண்டுமே போட்டிருக்காங்களாம். இது வந்து அதே மீன் கவலை மீனை தான் வறுத்திருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு, இது என்னது கடலை பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்பளம், முட்டை. கலரை பார்க்கும் போதே அப்படியே காரசாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும். புளிப்பா இருந்தாதான் அந்த மீன் குழம்புக்கு இதுவே. இத பாருங்க, மீனை வந்து வறுத்து போட்டிருக்காங்க. கிழங்கா மீன் நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு மீனை வறுத்து போட்டேன்னாங்க, ஆனா கிழங்கா மீன் மாதிரிதான் இருக்குது. அப்படியே வறுத்து போட்ட அந்த மீனோட சேர்த்து சாப்பிடலாம். சொன்ன மாதிரி காரசாரமா இருக்கும். அந்த வறுத்த மீன் வந்து குழம்புல ஊறி இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. நிறைய மீன் குழம்பு நான் பார்த்திருக்கேன். மாங்காய் போட்டு பண்ணிருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல எல்லாம் போயிட்டு பர்மா மீன் குழம்பு அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். வறுத்து போட்டு மீன் குழம்புல போட்டது நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். குழம்புல இருக்க காரமும் சரியா, வறுத்து போட்ட மீன் குழம்போட காரமும் இறங்கி அப்படியே காரம் சுருன்னு ஏற மாதிரி இருக்கு. புளிப்பு வந்து லைட்டா தான் இருக்கு.
ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சில தான் குழம்பு கொடுத்தாங்க. என்னடா இது இவ்வளவு தண்ணி ஓடுது அப்படின்னு நான் நினைச்சேன். வந்து குழம்போட டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. அந்த வறுத்த மீனை போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த வறுத்த மீனை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். இங்க வர்ற மக்கள்லாம் கேட்பாங்க. இங்க வந்து அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவங்க சாப்பாடும் காயும் மட்டும் வச்சு கொடுத்துடுறாங்க. இன்னொன்னு கவலை மீன் குழம்பு டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பொடி மீன் வந்து சீக்கிரமாவே இறங்கிடும் மீன் குழம்புல. எனக்கு காரம் தான் ஃபர்ஸ்ட் வாயில போட்ட உடனே தெரியுது. புளிப்புமே லைட்டா இருக்கு. மீன் குழம்புனாலே கொஞ்சம் புளிப்பா இருந்தாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப காரமா இருக்கு மீன் குழம்பு. இந்த முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பயாவது காரமா இருந்ததுன்னா இப்படி நான் முட்டையோட மஞ்சக்கரு வச்சு ஒரு பைட்டு சாப்பிட்டுருவேன். ஏன்னா காரத்தை அடிச்சிடும். இப்ப பரவாயில்ல, காரம் கொஞ்சம் போச்சு. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, ஒரு காரமான மீன் குழம்புன்னு. இந்த காரத்தை நான் ஒரு ஏரியால சாப்பிட்டிருக்கேன். என்ன ஏரியாவது? ராயபுரம்ல சாப்பிட்டேன். அதே காரமான மீன் குழம்பு பாரு. அந்த கண்ணுல இருந்து தண்ணி வந்தது தெரியுமா? ஒயிட் பிளட், சேம் பிளட் தான். கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார். பூண்டை வேற நசுக்கி போட்டிருக்காங்கப்பா வாய்வு தொல்லையை நீக்கிறதுக்கு. பொரியல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு? பொரியல வச்சுப்போம். அது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வீட்டு ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. வெண்டைக்காய் ஃபிளேவர்லாம் இறங்கி எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. காரம்லாம் இல்ல. இங்க வந்து நார்மலா இருக்கும் இல்லையா, வெறும் மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்காங்க சாம்பார். பருப்பு வந்து நல்லா திக்கா போட்டதுனால, நிறைய பருப்பு போட்டா திக்கா இருக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி. எனக்கு அந்த காய் ஃபிளேவர் இறங்கினதுனால வெஜ்ஜீஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பத்தி சொல்லி ஆகணும். உருளைக்கிழங்கு பொரியல் டேஸ்ட் வந்து அப்படி நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, கடலை பருப்பெல்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. இது வந்து பொரியல் பிளஸ் வந்து என்ன சொல்றது, கூட்டு அது மாதிரி வச்சிருக்காங்க. வறுவல் கூட்டு ரெண்டுத்தையும் ஃபியூச்சர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மீன் வந்து பொடி மீன் தான். இந்த மீனோட ரேட் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மீன் வறுவல் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அதனால இந்த காரம் எல்லாம் இறங்கி பொடி மீன்னாலே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுல வறுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆனாலுமே நல்லா இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு இந்த மீன் வறுவல் வந்து ஹைலைட். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். சான்ஸே இல்ல, வேற லெவலா இருக்கு. அந்த மீனை பாருங்க, அப்படியே காரம் உள்ள இறங்கி இருக்கு. எல்லாருமே வந்து மீனும் பீஃபும் தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. மீன்லாம் இப்ப காலியா ஆயிடுச்சு. 2 மணி தான் ஆகுது. அந்த அளவுக்கு காரம் உள்ள இறங்கி அப்படியே விளையாடி இருக்காங்க மிளகாத்தூள்ல. அருமையா இருக்கு. ஒரு நல்ல பசியில வந்தாங்க. ஒரு சிம்பிள் மெனுவா இருந்தாலும் வெயிட்டான விருந்து. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வறுத்த மீன் குழம்பும் ஃபைனலா ரசமும் அவங்க கொடுத்த பொரியலும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சான்ஸே இல்ல. குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுட்டாங்க. இந்த சாம்பார்லாம் ஓகேவா இருந்தது. பட் வந்து இந்த 2 குழம்பும் வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. மூலக்கடை பக்கம் வந்தா இந்த அக்கா கடையில அட்டெண்டன்ஸ் போடாம போயிடாதீங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய்க்கு வர்த்தான சாப்பாடுங்க. கண்டிப்பா இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இதே மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடையெல்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.